வணக்கம். ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் வயசானவர் வந்து திண்ணையில் உக்காந்துன்னு இருக்கார். அவர் பக்கத்தில் ஒரு நாய், அவரை மாதிரி அதுவும் வயசான நாய். அவருக்கும் கால் கொஞ்சம் சிரமம், அந்த நாய்க்கும் கால் கொஞ்சம் சிரமம். அவங்க ரெண்டு பேரும் உக்காந்துன்னு இருக்காங்க. அது ரொம்ப வயசாச்சு, எழுந்து கூட போகாது. இந்த பெரியவர் ஏதாவது ஏதாவது போட்டார்னா சாப்பிட்டு அங்கேயே இருக்கும். அப்போது ஒரு கார் வந்தது. அந்த கார்லேருந்து அவரோட பையன், மருமக, பேரன் 3 பேரும் இறங்கினாங்க. 3 பேரும் இறங்கி பையனும் மருமகளும் உள்ளே போனாங்க. பேரன் மட்டும் தாத்தா கிட்ட வந்து உக்காந்தான். இந்த நேரம் பார்த்து தெருவுலேருந்து யாரோ, அவங்க அக்கம் பக்கத்தில் வயசானா எப்போவுமே பொழுது போகாத, வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு எதாவது பேசணும் இல்லை. அதனால் யாரோ ஒருத்தர் வந்து தெருவில் இருக்கிறவங்க வந்து, என்னப்பா நல்லா இருக்கியான்னாங்க. நல்லா இருக்கேன்னா, ஏன்பா நீ வந்து வயசாகிடுச்சு, உனக்கு இந்த வயசான நாயை ஏன் கட்டிண்டு அழற? நீ வேறு ஒரு நாய் ஒன்று கொஞ்சம் அறியாத நாயை வாயின்னு, அப்படி இல்லாட்டி ஒரு பையன் யாராவது ஒருத்தனை அறியாத பையனை கூட வச்சுக்கிறது தானே நீ அப்படின்னும் போது, அப்போ அவர் சொன்னார், அவங்களாம் என் கூட இருக்க மாட்டாங்க. ரொம்ப இந்த கான்செப்ட் ரொம்ப அருமையான கான்செப்டுங்க. ஜஸ்ட் லிசன். அவங்களாம் என் கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் வயசான நாய், கால் எதுவும் இல்லாத நாய் என் பக்கத்திலே இருக்கும்னும் போது இது சொன்னார் பாருங்கள். பக்கத்தில் அந்த பேரன் கேட்டுன்னே இருந்தான். அவன் உள்ளே போய் அவங்க அம்மா அப்பாட்ட ஏதோ பேசிட்ட பிறகு அவங்க அம்மா அப்பா வந்து அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தாங்க. அதை எடுத்துட்டு அவன் வந்து பக்கத்தில் வந்து மூளையில் வந்து இந்த பெட் ஷாப்ஸ் இருக்குது பாருங்கள், அங்கே போய் பார்த்தான். இந்த பப்பி எவ்வளோன்னும் போது 1000 500 போது நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லையேன்னும் போது, அந்த மூளையில் ஒரு பெட்டு இருந்தது, ஒரு டாக் இருந்தது. அது சோனியாக படுத்திருந்தது. அதை தூக்கி பார்த்தான். அதை எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட வந்து, நான் எனக்கு இந்த பெட்டை கூட என்னும்போது, தம்பி இந்த நாய் இது வந்து கொஞ்சம் கால் ஊனமான நாய், இது நீ வச்சு நீ என்ன பண்ண போகிற? நான் சும்மாவே தரேன் உனக்குன்னும் போது, சும்மாலாம் வாங்க மாட்டேன், இந்த 50 ரூபா அப்படின்னு அந்த நாயை அவங்ககிட்ட கொடுத்தது. அவன் வெளியில் போகும்போது அந்த பெட் ஷாப்காரன் பார்த்தானா, இந்த பையனும் காலை ஊனி போனான். வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பாட்ட, அப்பா இந்த பெட் ஷாப்னு வாங்கிட்டு வந்தேன் அந்த நாய், இதுவும் வந்து என்ன மாதிரி தான் இருக்குதுன்னா, அப்பனுக்கிட்ட சொன்ன உடனே அப்பனுக்கு புத்தி வந்து அவங்க 2 பேரையும் ஆக்ஷன் போட்டான், கூட பெரியவரோட. நன்றி.